நண்பர்களே, நான் உங்கள் சுபஸ்ரீ. நம்ம சேனலில் கரெக்டாக HTML டூல் தான் பார்ட் வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு ஆடியோ அண்ட் வீடியோ வந்து வெப்பேஜில் எம்போர்ட் பண்ணுற பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விஷயம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆடியோ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஆடியோ அண்ட் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இங்கே வந்து Shift+1 கொடுத்துக்க போகிறேன். டைட்டில் டேக்கில் டைட்டில் எழுதிக்க போகிறேன். ஸோ இப்போ பாடி டேக்கில் தான் வந்து ஃபஸ்ட் நம்ம ஆடியோ டேக் கொடுத்து வந்து எழுதுவோம். இந்த வீடியோ அண்ட் ஆடியோ டேக் தான் வந்து நம்ம மீடியா எலமெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. இந்த ஆடியோ டேக்கில் சோர்ஸ்ன்ற டேக் வந்து கொடுங்க. தென் SRC அட்ரிபியூட் கொடுத்து இங்கே தான் வந்து நம்ம ஒரு ஆடியோட ஃபைல் சோர்ஸ் வந்து கொடுத்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த ஆடியோட ஃபைல் சோர்ஸ் தான் வந்து கொடுத்துக்க போகிறேன். தென் நீங்கள் டைப்புன்ற அட்ரிபியூட் வந்து கொடுங்க. இந்த டைப் அட்ரிபியூட் எது கொடுக்குறோம்னா, இது என்ன டைப் ஆஃப் மீடியா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து நம்ம இங்கே டைப்புன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ இது ஆடியோடனால ஆடியோன்னு வந்து கொடுத்துக்க போகிறேன். தென் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து இது MP3 ஃபைலால் வந்து MP3 வந்து கொடுத்துக்கிறேன். உங்களோட ஃபைல் என்னவோ நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கோங்க. நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைப்ஸர் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இங்கே எதுவுமே எனக்கு டிஸ்பிளே ஆகலை. ஏன்னா நான் வந்து எந்த கண்ட்ரோல்ஸும் கொடுக்காதனால எனக்கு வந்து ஆடியோ வந்து டிஸ்பிளே ஆகலை. இப்போ நான் இங்கே ஆடியோ டேக்கில் கண்ட்ரோல்ஸ்னு அட்ரிபியூட் வந்து கொடுக்க போகிறேங்க. இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஆடியோ வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ நான் இதை ப்ளே பண்ணால் எனக்கு வந்து ப்ளே ஆகுது. தென் இங்கே ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. ப்ளேபேக் ஸ்பீடு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் 1.75 கொடுத்தேன். எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து ஸ்பீட் ஆகும். நெக்ஸ்ட் நான் ஆட்டோப்ளேன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்குறேங்க. இந்த ஆட்டோப்ளே அட்ரிபியூட் வந்து இது கொடுக்குறாங்கன்னா, நம்ம இது கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரீலோட் பண்ண உடனே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிடும் நம்மளோட ஆடியோ வந்து. இப்போ கண்ட்ரோலர்ஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு ஆடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் நான் லூப்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்க போகிறேங்க. ஸோ இந்த ஆட்டோப்ளேன்ற அட்ரிபியூட் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இந்த லூப்ன்ற அட்ரிபியூட் வந்து எது கொடுக்குறாங்கன்னா, நம்மளோட ஆடியோ வந்து இப்போ ஒரு டைம் ப்ளே ஆகி முடிச்சுன்னா நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து ப்ளே ஆகிட்டே இருக்குங்க, ஒரு லூப் மாதிரி. இப்போ பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ப்ளே ஆரம்பிச்சிச்சு ஒரு லூப் மாதிரி. ஸோ எனக்கு வேணும்னா லூப்ன்ற அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து மியூட்டட்னு வந்து கொடுக்குறேன். நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து ஆடியோ வந்து மியூட் ஆகிடுச்சு, பட் ப்ளே ஆகிட்டு தான் இருக்குது. இதுக்கு வந்து மியூட்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்குறோம். இந்த ஆடியோ டேக்குள்ளே இந்த சோர்ஸ்ன்ற டேக் வந்து நீங்கள் 2-3 சோர்ஸ் டேக் கொடுத்து கூட எழுதிக்கலாங்க. நானாக ஒரு சோர்ஸ் டேக் கொடுத்தா வந்து எழுதியிருக்கிறேன். இங்கே இப்படியும் கொடுத்து எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆடியோன ட்ராக்கில் சோர்ஸ்ன்ற அட்ரிபியூட் கொடுத்து அங்கே நீங்கள் ஆடியோ சோர்ஸ் வந்து கொடுத்து எழுதிக்கலாம். கண்ட்ரோல்ஸ்னு அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கிறேன். நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு பாருங்கள், எனக்கு ஆடியோ வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. இப்படி கொடுத்தாலுமே நமக்கு வந்து ஆடியோ வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம வீடியோ டேக் பற்றி பார்ப்போம். வீடியோ டேக்குமே இதே மாதிரி தான் வந்து எழுத போகிறோம். சோர்ஸ்னு டேக் கொடுத்து SRC அட்ரிபியூட் கொடுத்து இங்கே வீடியோட சோர்ஸ் வந்து கொடுத்துக்க போகிறோம். தென் டைப்பில் வந்து இது வீடியோ டைப்னால வந்து வீடியோன்னு வந்து கொடுத்துக்க போகிறேன். என்னோட வீடியோ ஃபைல் வந்து வெப்எம்ங்க, அதனால் வந்து நான் வெப்எம்னு வந்து கொடுத்தேன். உங்களோட ஃபைல் டைப் என்னவோ நீங்கள் வந்து அது கொடுத்துக்கோங்க. MP4னா MP4 கொடுத்துக்கோங்க. OGGனா OGGன்னு கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வீடியோ டேக்கில் வந்து கண்ட்ரோல்ஸ்னு அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்க போகிறேன். நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு பாருங்கள், எனக்கு வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. நான் வீடியோ ப்ளே பண்ணால் எனக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகுது. இங்கே வந்து பாருங்கள், ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டவுன்லோட், ப்ளேபேக் ஸ்பீட், பிக்சர்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இங்கேயும் நம்ம ஆட்டோப்ளே வந்து கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளோட வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேயுமே வந்து லூப்ன்ற அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மியூட்டோட அட்ரிபியூட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட வீடியோ வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குங்க. அதுக்கு வந்து நான் வித்ன்ற அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ டேக்கில் வந்து வித் அண்ட் ஹைட் அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வித் வந்து கொடுத்துக்க போகிறேன். நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு வீடியோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆப்ஷனில் வந்து டவுன்லோட், ப்ளேபேக் ஸ்பீட், பிக்சர்லாம் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ நான் வந்து இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து வேணான்னு எனக்கு வந்து நினைக்கிறேன். அதுக்கு வந்து
கண்ட்ரோல்ஸ் லிஸ்ட்னு வந்து அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கணும். நோ டவுன்லோட் வந்து கொடுத்துக்க போகிறேன். நான் கண்ட்ரோல் லிஸ்ட் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு அந்த டவுன்லோடுன்ற ஆப்ஷன் வந்து இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணாமோ அந்த ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் லிஸ்ட்டுன்னு கொடுத்து நீங்கள் என்று எழுதிக்கலாம். இங்கே நான் இப்போ போஸ்ட்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்க போகிறேன். இந்த போஸ்ட்ன்ற அட்ரிபியூட் வந்து எது கொடுக்குறோன்னா, நம்மளோட வீடியோக்கு முன்னாடி வந்து ஒரு போஸ்டர் இமேஜ் மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகுங்க, அதாவது ஒரு தம்ப்நெயில் மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகுங்க. nature.jpgன்னு ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், அதை தான் நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ நான் ஆட்டோப்ளேன்ற அட்ரிபியூட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். நான் கண்ட்ரோல் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம வீடியோக்கு முன்னாடி ஒரு இமேஜ் மாதிரி வந்து டிஸ்பிளே இருக்குங்களா. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம போஸ்ட்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்குறோம். ஒரு தம்ப்நெயில் மாதிரி வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்குது. இப்போ நான் இதை ப்ளே பண்ணால் நம்ம வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ அப்படி தாங்க இந்த வீடியோவில் ஒரு ஆடியோ டேக்னா என்னென்னு பற்றி பார்த்தோம், ஒரு வீடியோ டேக்னா என்னென்னு பற்றி பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.